வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடனே வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய மகத்துவம் பிரயாண சாமானின் அடுத்த பகுதி, பிசாசுகளை துரத்துங்கள் என்று. பிசாசுகளை துரத்துங்கள் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. இதனுடைய பொருள் என்ன? டெவில்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், பிசாசு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எரியப்பட வேண்டும் அவனுடைய செய்கைகளை, அல்லது அவனுடைய செய்கைகளை வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்தால், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கப்பட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏன் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது? 22வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். பிசாசுக்கு எப்பொழுது இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, மோசம் போகிறார்கள், இச்சைகளினாலே கெட்டு போகிறார்கள். அவனுக்கு பெயர் பழைய மனுஷன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவராஜ்யத்திலே ஒருவன் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் பிசாசின் பிடியில் இருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்று. ஆகவேதான் நீங்கள் அவனுடைய செய்கைகளை எரிய வேண்டும், இந்த செயலை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 24வது வசனம் சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்பொழுது பிசாசின் பிடியிலிருந்து எப்பொழுது வெளியே வருகிறோமோ, அல்லது அவனுடைய செய்கைகளை எப்பொழுது கிரியைகளை எரிகிறோமோ, அப்பொழுதுதான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளுவோம். இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறவர்கள் தான் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கப்பட முடியும். அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்விலே பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாழ்ந்து காண்பிப்பான். ஆகவேதான் கலாத்தியர் நிருபத்திலே நம்ம வாசிக்கும் போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டு இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் 19ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனம் ஆரம்பிக்கிறது, பழைய மனுஷன் அல்லது மாம்சத்திற்குரிய மனுஷன். 22வது வசனம் சொல்லுகிறது, புதிய மனுஷன், அவன் ஆவிக்குரிய மனிதன், புதிய சிந்தை உடைய மனிதன், ஆவியின் கனிகளை பெற்ற மனிதன். பிசாசுகளை துரத்தப்பட வேண்டும், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கப்பட வேண்டும். நானும் நீங்களும் தேவ ராஜ்யத்திற்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக இருப்பட வேண்டுமானால் இவைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும். பழைய மனுஷனுடைய செய்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு புதிய மனுஷனான ஆவியின் கனிகளை உடையவர்களாய் வாழப்பட வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். இந்த ஆயத்தத்தோடு நானும் நீங்களும் இருப்போமானால் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.